30 வயசு ஆச்சுனாலே உடம்புல வந்து ஒவ்வொரு பிரச்சனையாக வர ஆரம்பிச்சிடுது. சுகர் இருக்குன்றாங்க, ப்ரெஷர் வருதுன்றாங்க, கை வலிக்குது, கால் வலிக்குது, ஓவர் வெயிட்டு, இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். ஸோ கொஞ்சமாக நம்மளும் ஹெல்த்தியாக சாப்பிட பழகுவோன்றதுனால இன்றைக்கி பாசி பயிறு தோசை தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இந்த மாவு அரைச்சது என்னால் வீடியோ எடுக்க முடியல. எப்படி பண்ணோம் அப்படின்னா, ஒரு 1 கப் வந்து பாசி பயிரை வந்து நைட்டே ஊற வச்சிடணும். மார்னிங் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது கூடயே வந்து ஒரு 1 இன்ச் வந்து இஞ்சியும், 2 பச்சை மிளகாயும், 1 ஸ்பூன் சீரகமும், லைட்டாக ஒரு பிஞ்ச் பெருங்காயமும், கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து இது எல்லாத்தையும் வந்து மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துட்டோம் மிக்சியில் அப்படின்னா நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ தோசை ஊற்றிடலாம். நிஜமாவே டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்டால் பரவாயில்லாம தான் இருக்கும். சூடாக சாப்பிட்டா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். சட்னி, சாம்பார் ஏதாவது வச்சு சாப்பிட்டோன்னா. ஆறுச்சுன்னா கண்டிப்பாக டேஸ்ட் கம்மியாயிரும், சாப்பிட முடியாது. ஸோ ஈஸி அண்ட் ஹெல்த்தியாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன ரெசிபி வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி ஈஸியான ரெசிபீஸ்க்கு சஹானா குக்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.